சைஃப் அலி கான் இவரை வந்து 6 முறை வந்து திருடன் கத்தியால் வந்து குத்திருக்கான். இது எப்போ நடந்தது அப்படின்னா லாஸ்ட்டு தேர்ஸ்டே, அதாவது January 16 அன்றைக்கி நைட்டு ஒரு 2:30 மணிக்கு இந்த விஷயம், அதாவது ஏர்லி மார்னிங்கில் அந்த டைமில் வந்து நடந்த ஒரு விஷயம். என்ன ஆச்சு இந்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, மகாராஷ்டிரா மட்டும் இல்லை, ஓவரால் சவுத் இந்தியா அண்ட் நார்த் இந்தியா, ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஒரு பரபரப்பான ஒரு பேசும் பொருளாக போயிட்டுருக்கு. இதை வச்சு அரசியலும் வந்து பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன தான் ஆச்சு, இதை ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு சைஃப் அலி கான் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவில் சரத்குமார் மாதிரியான ஒரு நடிகர் தான். பட்டு ரொம்ப ஃபெமிலியர் கிடையாது, ஓரளவுக்கு ஒரு நார்மல் தான். ஒரு பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு நடிகர் தான். 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா லேஸ் விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க, லக்ஸ் விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் வந்திருப்பார். இன்னும் பிரபலமாக சொல்லணும் அப்படின்னா, நடிகை கரீனா கபூருடைய கணவர் தான் இந்த சைஃப் அலி கான் அப்படிங்கிறவர். ஸோ என்ன ஆச்சு, தேர்ஸ்டே நைட் ஏர்லி மார்னிங் ஒரு 2:30 மணிக்கு இவர் வீட்டில் வந்து ஒரு திருடன் வந்து புகுந்திருக்கான். ஸோ எப்படி வந்திருக்கான் அப்படின்னா, ஃபயர் எக்ஸிட், அவர் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் பார்த்தோம்னா வெஸ்ட் பாந்த்ரா பகுதியில் ஒரு 12வது ஃப்ளோரில் வந்து இவர் இருக்கிறாரு. ஃபயர் எக்ஸிட் வழியாக வந்து வீட்டுக்குள்ளே போயிருக்கான். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அவன் பார்த்தது அந்த அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி, அங்கே இருக்கக்கூடியவங்க தான். அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு த்ரெட்டன் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி எனக்கு ஒரு 1 கோடி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்புல. அதுக்கப்புறம் உள்ளே போய் ஒரு ரூமில் பார்த்தா சைஃப் அலி கானோட சின்ன பையன், அவருக்கு வந்து இப்போ ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், ஜஹாங்கீர் அப்படிங்கிற ஒரு பையன். ஸோ அந்த பையனை வந்து பார்த்து அந்த ரூமில் போனால் இவங்க வந்து உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கே வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க. ஸோ உடனே பார்த்தோம் அப்படின்னா பதறி அடித்து எல்லாருமே வந்து அப்படியே இதுவாகிட்டாங்க. சைஃப் அலி கானும் வந்திருக்கிறாரு. வந்தபோது தான் என்னன்னா 6 முறை அவன் வச்சுருந்த கத்தியால் வந்து குத்திருக்காங்க. இந்த கத்தியோட ஆழம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த ஸ்பைனல் கார்டு பகுதி, இந்த நெக்கிலேருந்து இந்த ரிப்பிலேருந்து இருக்கக்கூடிய அந்த நடுப்பகுதியில் 2.5 இன்ச்சு வந்து ஆழம் வந்து கத்தி இறங்கியிருக்கு. ஸோ ஒரு பெரிய காயம் அப்படின்னு சொல்லலாம். இதனால் வந்து அவருக்கு உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ அவருடைய பெரிய பையன் இப்ராஹிம், ஸோ இந்த அலறல் சத்தெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அந்த திருடன் வந்து ஓடிட்டான். அப்புறம் அந்த அவருடைய பெரிய பையன் இப்ராஹிம் என்ன பண்ணுறாரு, அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அங்கேருந்து 12வது ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ஆட்டோலேயே வந்து போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான, ஏன்னா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சவுத் இந்தியாவில் ஓகே, பட் நார்த் இந்தியா கம்பேர் பண்ணோம்னா அவங்க சல்மான் கானாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஷாருக் கானாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் ஒரு நார்மலான த்ரெட்டு, ஒரு கேங்ஸ்டரே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு த்ரெட்டெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பிஷ்னோய் கேங்குன்னு ஒன்று இருக்குது. பிஷ்னோய்ங்கிற கேங்ஸ்டரால் வந்து சல்மான் கானுக்கு வந்து ஒரு த்ரெட்டு வந்தது, ஷாருக் கானுக்கும் வந்து த்ரெட்டெல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு டைட் செக்யூரிட்டி. ஸோ இந்த விஷயத்திலும் பார்த்தோம்னா பிஷ்னோய் அவருடைய அந்த கேங்ஸ்டருடைய கேங் யாராவது வந்து உள்ளே வந்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விசாரணையும் வந்து போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம். ஸோ இவ்வளோ ஒரு பரபரப்பான ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் நம்ம இப்போ சவுத் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன நடிகர்கள், அவங்களுக்கு வந்து சில சப்போஸ் நம்ம விமல் இது மாதிரியான ஆக்டருக்கெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஃபேன் பேஸ் அதெல்லாம் வந்து பெருசாக கிடையாது. இந்த டைட் செக்யூரிட்டி அப்படியெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். பட் பாலிவுட் பொறுத்தவரையும் பெரிய பெரிய ஆக்டர், இப்போ விஜய், அஜித் மாதிரியான ஆக்டர்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நெருங்கிட முடியாது. ஃபேன் பேஸு, பட் பெரிய பெரிய ஒரு இது இருக்கும், டைட் செக்யூரிட்டியாக இருக்கும், அவங்களெல்லாம் பார்க்குறதே வந்து கஷ்டமாக இருக்கும். பட் அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய நடிகராக இருந்தாலும் சில பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ், அந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படிங்கிறத தாண்டி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருப்பாங்க. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் கொஞ்சம் சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்தும் கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது அதுதான். அங்கே பாலிவுட்டில் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இந்த கேங்ஸ்டருக்குலாம் வந்து எப்போவுமே ஒரு த்ரெட் அப்படிங்கிறது இருக்கும். ஆக்ட்ரஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து மிரட்டி காசு வாங்குறது, அவங்கள வச்சு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு எப்போவுமே ஒரு த்ரெட் இருக்கும். ஸோ ஆனால் இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இது வந்து விசாரணையில் டெப்டி கமிஷனர் அங்கே கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, எஃப்ஐஆர் படி பார்த்தோம்னா இது வந்து ஒரு பிளானடு மர்டர் அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு திருட்டு சம்பவம் தான். ஸோ காசு கேட்டு வந்திருக்கான், வீட்டில் வந்து கொள்ளையடிக்க தான் வந்திருக்கான். ஸோ அப்படி தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க மேலேயும் வந்து வழக்கு, இந்த செக்ஷன் 311 பாரதிய சன்ஹிதா பில்லு, இந்த பில் வந்து பாஸ் பண்ணி ஒரு செக்ஷன் 311, 312, 314 இது மாதிரியான செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணி இந்த மாதிரி வழக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது கூட என்னென்ன தொடர்பு, யாரெல்லாம் வந்து தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயம் போயிருக்கு. பட் இப்போ பார்த்தோம்னா சைஃப் அலி கான் வந்து ஓரளவுக்கு ரெக்கவராக இருக்கிறாரு. ஸோ என்ன நடந்துட்டு அங்கே வேறு என்ன நடக்குதுன்னா, இதை வச்சு எப்படி அரசியல் பண்ணுறாங்க. எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட, அதாவது ஒரு பாலியல் சீண்டலாக, வன்முறையாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள், திருட்டு, இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு தனிப்பட்ட ஒரு க்ரைம். ஸோ இதை வந்து என்னென்னா நம்ம ஊரில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற ஓவரால் எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பண்ணுறது தான். என்னென்னா ஒரு தனிப்பட்ட ஒரு க்ரைம் அப்படிங்கிறது இது நடந்துருச்சு அப்படின்னா இதுக்கு காரணம் வந்து ஆளுங்கட்சி தான், இதுக்கு காரணம் வந்து எதிர்கட்சி தான், இதுக்கு காரணம் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டரும் அங்கேயும் போயிட்டுருக்கு. ஸோ தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர் தான் வந்து சிஎம், சீஃப் மினிஸ்டர், பிஜேபியோட சீஃப் மினிஸ்டர். இதுக்கு அப்போசிஷனில் இருக்கக்கூடிய சிவசேனா, உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா, அவருடைய பார்ட்டியிலேருந்தும் சரி, எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் பார்ட்டியும் வந்து என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, மும்பை சேஃப் இல்லை,
ஒரு இவ்வளோ பெரிய ஆக்டருக்கே வந்து ஒரு சேஃப் இல்லாமல் இருக்கும்போது மும்பையில் இருக்கக்கூடிய யாருமே வந்து சேஃபாக இல்லை. ரொம்ப ஒரு மோசமாக க்ரைம் ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது மும்பையில். ஸோ மும்பைன்றது அன்சேஃப் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பதிலுக்கு அவர் சைடில் தேவேந்திர ஃபட்னவிஸ் சீஃப் மினிஸ்டர் அவர் சைடில் என்ன சொல்கிறாரு, இல்லை மும்பை சேஃபாக தான் இருக்குது, ஒரு 2 இன்சிடென்ட்ஸை க்ரைமை வச்சு நம்ம வந்து ஓவராலாக ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் போய்ட்டுருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இங்கே நம்ம எடுத்துப்போம். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அது வந்து பிஎஸ்பி தலைவர். ஸோ ஒரு டைட் செக்யூரிட்டி இதெல்லாம் தாண்டி அவருக்கு நிறைய வாட்டி நீங்கள் தனியாக போகாதீங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு. இதையும் தாண்டி ஏதோ ஒரு நாள் லூஸாக அவர் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக இருந்தபோது அவர் கூட இருக்கிறவங்களே வச்சு சில பேர் வந்து ஸ்கெட்ச் இது பண்ணி பிளான் பண்ணி ஒரு பிளானடு மர்டராக தான் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இதை அக்செப்ட் பண்ணவே முடியாது, ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு சம்பவமாக ஏதோ ஒன்று நடந்துச்சு, ஒரு விபத்து மாதிரி. ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்தோம்னா இந்த கவர்மெண்ட் தான். ஸோ இது வந்து பல ஆப்போசிட் கேங்ஸ் வந்து பல வருஷமாக வந்து இது பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அவர் ஏதாவது பண்ணணும்னு. ஸோ ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஸோ இதுக்கு காரணம் வந்து ஸ்டாலின் இவர் தான், இதுக்கு காரணம் வந்து ஏடிஎம்கே தான், பிஜேபி தான், அப்படி இப்படின்னு இந்த மாற்றி போடுற இந்த விஷயம் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் நடந்துகிட்ருக்கு. இது என்னைக்கு தான் நிப்பாட்ட போகிறோம்? ஒரு தனிப்பட்ட க்ரைமு, ஒருத்தன் தனிப்பட்ட விஷயமா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு தனிப்பட்ட ஒரு க்ரைம் தான். ஸோ இதுக்கு வந்து உடனே சிஎம் நீங்கள் பதவி விலகுங்க, பிஎம் நீங்கள் பதவி விலகுங்க, மினிஸ்டர் சரியில்லை, இங்கே ஹோம் மினிஸ்ட்ரி சரியில்லை, இங்கே வந்து போலீஸ் சரியில்லை இப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது இன்னமும் இது சரியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சரியான ஒரு முறையாக வந்து இல்லை அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ அண்ட் ஃபைனலி இந்த இஷ்யூ பற்றின முடிஞ்ச அளவுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.